வணக்கம் உறவுகளே. வரக்கொத்தமல்லி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் பூ, சீரகம், வரமிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்குங்க. இது உப்பு, கல் உப்பு. புளி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பொரித்து எடுத்து நல்லா பொரிஞ்ச பின்னாடி மீதமுள்ளதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் சேர்த்து வணங்குறப்போ நல்லா மணம் பாருங்கள், ஜம்முன்னு வருது. இது எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க. பித்தம் எடுக்குன்னு சொல்லுவாங்க, தலை சுற்றலாம் எடுக்குன்னு சொல்லுவாங்க. மிக்சியில் அரைச்சிட்டு வச்சாச்சு அது சட்னியாக. இது வெண்பூசணியை பீக்குங்க எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸ் ஈவினிங் பக்கோடா போடுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கல்பாசி, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கிறேன். சோம்பு, ஏலக்காய் 2, 5 பூண்டு துண்டு, இது எல்லாமே மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வச்சுக்கலாம். பட்டாணி வேக வச்சுருக்கிறேன். அரைச்ச விழுதும் வச்சுட்டேன். வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி, குட்டி குட்டியாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி, எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்சதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வரமிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கினது, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததும் உருளைக்கிழங்கு போட்டு வணக்கிட்டேன். வணக்கின கலவையை அந்த பட்டாணிக்குள்ளே சேர்த்துடலாம். இந்த கலவையும் சேர்த்து அரைச்சிட்டு இந்த கலவையும் சேர்த்து பட்டாணிக்குள்ளே சேர்த்துடலாம். கல்லுப்பு சேர்த்துட்டேன். இதில் கலந்து மறுபடியும் 2 விசில் விட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். ஒயிட் குருமாவாக வைக்கணுன்னா மஞ்சத்தூள் போட விட்டுறலாம், இல்லைன்னா மஞ்சத்தூள் போடலாம். இது பொன்னி அரிசி, சாப்பாட்டு அரிசி ஆட்டின மாவு தோசை, கொத்தமல்லி சட்னி, பட்டாணி குருமா வச்சாச்சு காலையில் டிஃபனுக்கு. இது தயிர் பூசணி போடுறதுக்காக எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேன். பூசணிக்காயை நல்லா தேங்காய் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வணங்கினது அதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூசணிக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துகிட்டு வச்சுட்டேன். சீரகத்தூள் சேர்த்துட்டேன். தயிரை கலந்து எடுத்து வச்சுட்டேன். இதுதான் தயிர் பூசணி. இது எனக்கு எங்கள் அக்கா சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அக்கா சூப்பராக செய்வாங்க. அக்கா செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, வெங்காயம் போட்டு, கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து பச்சை வாசனை போனதும் காய் அதில் சேர்த்துக்கலாம். பீக்கிங்காயை சேர்த்து தேங்காய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். பின்னாடி ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.